வணக்கம். நாளை லோக்சபா தேர்தல் முடிவுகள் வரவுள்ள நிலையில் தற்போது இந்தியா கூட்டணி ஒரு அதிரடியான சம்பவம் செய்துள்ளது. அது என்ன என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். நாடு முழுவதும் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெற்றது. தற்போது லோக்சபா தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கைக்கான முழு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இன்று இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்தனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக், திமுக எம்பி டி.ஆர். பாலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி. ராஜா உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்திடம் மனு ஒன்றை அளித்துள்ளனர். தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்த பிறகு இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டி அளித்தனர். அப்போது 3 முக்கிய பிரச்சனைகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளோம். வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடத்த வேண்டும், முறைகேடு நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், தபால் வாக்குகளை முதலில் எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டும், அதன் பிறகே வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்று அதிகாரிகளிடம் வலியுறுத்தியிருக்கிறோம். தபால் வாக்கு முடிவை தெரிவிக்காமல் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகளை அறிவிப்பது சட்டத்துக்கு எதிரானது. நாங்கள் வைத்த கோரிக்கைகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டார்கள். எனவே நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கிறோம் என இந்திய கூட்டணி தலைவர்கள் கூறியுள்ளனர். அதே போல திமுக எம்பி டி.ஆர். பாலு கூறுகையில், வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி காலையில் நடைபெற உள்ளது. முதலில் தபால் வாக்குகளை எண்ண வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது. ஆனால் தபால் வாக்குகளை எண்ணும் முன்பாக இவிஎம் இயந்திரங்களை எடுத்து விடலாம் என திடீரென ஒரு அறிவுறுத்தல் வந்தது. இதனால் உடனடியாக திமுக சார்பில் மனுவும் அளிக்கப்பட்டது. இவிஎம் வாக்குகளை எண்ணும் முன்பாக தபால் வாக்குகளை எண்ண வேண்டும் என்று இன்று தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளோம் என டி.ஆர். பாலு அவர்கள் கூறினார். நாளை தேர்தல் முடிவுகள் வெளிவர உள்ள நிலையில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.